சுதாஸ்ரீக்கு என்ன பண்ண நினைக்கிறேன். இன்னைக்கு ரெசிபி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன். அதுக்கு சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு மைதா, 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாவு கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாவில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து இப்படி மாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். மீதமுள்ள காலிஃப்ளவரையும் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சுங்க. அடுத்து பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் அளவு, அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த சாஸ் எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா இறங்குற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க.
காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதா ஸ்பெஷல் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.